டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். திருவிடைமருதூரில் சுமார் 6 மணி நேரமாக காத்திருந்து மதுரை மத்திய கலால் வரி துணை ஆணையர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையை தொடங்கியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அண்ணாதுரை வழங்கியிருக்கலாம். அண்ணாதுரை, இந்த சோதனை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அண்ணாதுரை, வணக்கம். மதுரையில் நேற்று லஞ்ச ஒழிப்பு புகார் தொடர்பாக மத்திய கலால்வரி துறை அலுவலக கண்காணிப்பாளர்கள் இருவர் லஞ்சம் பெற்ற போது சிபிஐ கைது செய்துள்ளது. அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் துணை ஆணையர் பொறுப்பு வகிக்கும் மா சரவணகுமாருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்ததின் அடிப்படையில் அவரையும் சிபிஐ நேற்று கைது செய்துள்ளது. மூவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் துணை ஆணையர் சரவணகுமாரின் இல்லம் திருவிடைமருதூர் விஎம்பி நகர் வடக்கு வீதியில் உள்ளது. இரவோடு இரவாக சிபிஐ டிஎஸ்பி தலைமையில் 5 பேர் கொண்ட போலீசார் திருவிடைமருதூரில் அவரது வீட்டின் முன்பு சோதனைக்காக வருகை தந்தனர். வீடு பூட்டப்பட்டிருந்தது. உடனே சிபிஐ போலீசார் தகவல் தெரிவித்து சரவணகுமாரின் சகோதரர் அவர்களை வீட்டிற்கு வர சொல்லி தெரிவித்தனர். அவர் மதுரையில் இருந்து புறப்பட்டு இங்கு மதியம் 2 மணிக்கு தான் வருகை தந்தார். காலை 8 மணி முதல் சிபிஐ 6 மணி நேரம் வீட்டு வாசலில் காத்திருந்தனர். தற்போது வீட்டில் உள்ளே சிபிஐ சோதனை நடத்தி வருகிறது. உள்ளே சென்ற சிபிஐ அதிகாரிகள் சுமார் 1.5 மணி நேரமாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி அண்ணாதுரை. டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.